சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல பேசுறோம். ஆனா நேர்பட பேசி தொடர்கிறது. கும்பகோணம் தீ விபத்து வழக்கின் தீர்ப்பு சரியானதா, மேல்முறையீட்டுக்கு உரியதா அல்லது ஏமாற்றம் தருவதா என்று கேட்டிருந்தோம். ஏராளமான நேயர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். 14% பேர் சரியானது என்றும் 15% பேர் மேல்முறையீட்டுக்கு உரியது என்றும் 71% பேர் ஏமாற்றம் தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இப்போது அரங்கில் உள்ள பார்வையாளர்களுடைய கேள்வி. திரு மனுஷபுத்திரன் சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவலியும் உடல் வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். அந்த குழந்தைகளை இழந்து வாடுகிற பெற்றோர்களுக்கு தான் அந்த வலி என்னுடைய அருமை தெரியும். குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட 11 பேர் பார்த்தீங்கன்னா இன்று விடுவிக்கப்பட்டிருக்கார்கள். இந்த நீதியை மறுக்கப்பட்ட நீதியாகத்தான் பார்க்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அதாவது மறுக்கப்பட்ட நீதிங்கிறத விட செயல்படுத்தப்படாத நீதி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதை 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இழப்பீட்டு தொகையாக சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயத்தை எடுத்திங்கன்னா, இந்த குழந்தைகள் வளர்ந்த ஆளாகி இந்த குடும்பத்தை அவங்க எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பணம் என்பது உண்மையிலேயே அந்த மரணங்களை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு சிறிய தொகையை இன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நிவாரணமாக இந்த குழந்தைகளுக்கு அறிவிக்கிறாங்க. இதே வேற ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 5 லட்சம் 10 லட்சங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக இதே அரசாங்கம் அறிவிக்குது. அப்போ இந்த இழப்பீடுகளுக்கு என்ன ஒரு அளவுகோல் இருக்குன்னு எனக்கு புரியலை. ஒரே விதமாக ஒரு மரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, இன்னொரு மரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்கன்னா இது எந்த கணக்கின் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், தனியார் கல்வி மயமாக்கலினுடைய கொடூரமான ஒரு விளைவு தான் இந்த விஷயமும் கூட. ஏன்னா இவ்வளவு ஸ்கூல்ஸை நீங்க அனுமதிச்சுட்டு அதன் மேல அரசாங்கம் அதிகாரிகள் தாங்கள் லஞ்சம் பெறுவதற்காக மட்டுமே இது போன்ற விதிமுறை மீறல்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இது போன்ற பல விபத்துகள் வெவ்வேறு நிலையில் தொடர்ந்து நடக்கத்தான் போகிறது. அடுத்த கேள்வி, பாதுகாப்பு கொடுப்பது, கல்வி கொடுப்பது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய முதன்மையான ஒரு கடமை. அது எல்லாத்தையுமே நீங்க தனியார்ட்டையும் நீங்க ஊழல் நிறைஞ்ச ஒரு அதிகார வர்க்கத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி குழந்தைகளை பாதுகாக்க முடியும்? நம்ம குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்ச மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ஸுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி, புருஷோத்தமன் சார் கிட்ட கட்டமைப்பு சரியா இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை கணக்கு காமிச்சிட்டு அதே பள்ளிக்கூட நிர்வாகம் கட்டமைப்பு இல்லாத பல்வேறு இடங்களில் நடக்கிற பள்ளிக்கூடத்தையும் இதுல சேர்த்து நடத்துற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. கட்டண கொள்ளை நடந்துட்டு இருக்குது. அரசாங்கம் நிர்ணயித்திருக்க பாடம் நடத்தாம வேற பாடம் நடத்திட்டு தேர்வு நேரத்தில் போய் உயர்நீதிமன்றத்தில் அணுகிற தனியார் பள்ளிக்கூடங்கள் நடந்துட்டு இருக்கு. இது போன்ற அவலங்களும் தொடர்ந்து இன்னும் நடந்துட்டு இருக்குது. ஆனா 2000க்கு பிறகு அவலங்கள் நடக்கல. அந்த கல்வி அதிகாரிகளும் அரசாங்கம் கண்காணிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அது எப்படி சரியா இருக்கும்? நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் படிக்கின்ற மாணவர்கள் தனியார் பள்ளிகள் தான் இருக்காம நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட 1,40,00,000 மாணவர்கள் 80% மாணவர்கள் இன்னும் அரசு பள்ளிகளில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனியார் பள்ளிகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் மாணவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் பொறுத்தவரை தனியார் பள்ளிகளுக்கு மட்டுமல்ல, தனியார் பள்ளிகளை விட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய நம்ம பாதுகாப்பு சம்பந்தமான எந்த விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தனியார் பள்ளிகளை விட இன்னும் அரசு பள்ளிகள் மிக அவலமாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். அதனால் இது தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் என்று பார்க்காமல் எல்லா பள்ளிக்கூடங்களிலுமே நடந்த விபத்தை வைத்து இனியும் ஒரு உயிரும் போகக்கூடாது என்பதில் தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டுமே அல்லாமல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டு போவதால் எந்த பயனும் இல்லை. ஆனால் விபத்துகளோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் தான் அதிகமாக நடந்திருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. விபத்து கூட கணக்கெடுத்து கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் வருஷத்தில் நடந்த விபத்துல அதிக விபத்துகள் தனியார் பள்ளி சம்பந்தமானவை. தனியார் பள்ளி சம்பந்தமானவை. செந்தில்குமார் சார் கிட்ட சார், அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்திருந்தா அடுத்த வார அதிகாரிங்க கொஞ்சம் பயந்து இருந்திருப்பாங்க. ஏன் அதிகாரிகளுக்கு தண்டனை இல்லாம கொடுத்திருக்கீங்க? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதை யார் இந்த வழக்கு நடத்தியிருக்காங்க அப்படின்னா அரசாங்கம் தான் நடத்துது. சுருக்கமா அரசாங்க அதிகாரிகள் தான் அதை நடத்துறாங்க. அரசாங்க அதிகாரிகள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, விடுதலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா அரசாங்கம் மிக சரியா வலுவான வாதங்களை எடுத்து வச்சிருக்கணும், சாட்சிகளை சரியா வச்சிருக்கணும். அரசு அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்குன்னே வழக்கு நடத்துனாங்கன்னா அவங்க நீதிமன்றம் சாட்சிகள் இல்லைன்னா விடுதலை தான் பண்ணணும். அப்படிதான் நடந்திருக்கு இந்த வழக்கோட தீர்ப்பு. அப்படி அதனால தீர்ப்பு குறை சொல்றது இல்ல, தீர்ப்பு எப்படி வரும்னா வழக்கோட தன்மையை பொறுத்து தான் வரும். இந்த வழக்கு அப்படிதான் நடத்திருக்காங்க. நன்றி செந்தில். மூவரும் தங்களுடைய கருத்தை சொல்லிருக்காங்க. நிறைவு கருத்தாக நீங்க ஒரு வரியில சொல்லுங்க. இந்த தீர்ப்பின் மூலமாக, இந்த சம்பவம் வழக்கு தீர்ப்பின் மூலமாக அரசு, மக்கள், ஆட்சியாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை நீங்க எதை கருதுறீங்க? அரசாங்கம் தன்னுடைய அதிகாரிகளை உரிய முறையில் கண்காணித்து இந்த மாதிரி தவறான பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதை இனிமேலாவது சரியான முறையில் கடைப்பிடிக்கணும். காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பாடம், குற்றப்பத்திரிகையை எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க தாக்கல் செய்யணும்.
நீதிமன்றங்களுக்கு என்ன விஷயம்னா அந்த அட்ஜர்ன்மெண்ட்டுங்கிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு மிக விரைவில் நீதியை கொடுத்தால்தான் மக்களுக்கு நீதிமன்றங்கள் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கை ஏற்படும். இந்த வழக்கு எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில்